டென்டிகோ ஒரு சின்ன கதை. முதல்ல அதை எடுத்தேன். இந்த மாதிரி டென்டிகோன்னு ஒரு ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை வச்சு எப்படி இந்த குடும்பத்துக்கு இது நடந்தால் என்ன ஆகும் அது மாதிரி. இப்போ ஆக்சுவலாக டென்டிகோ வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா ஒரு ஒரு பேலஸ் சிம்பிள். நாங்கள் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கனால இதெல்லாம் நான் வேறு இன்டர்வியூஸெல்லாம் கதைக்க முடியாது. ஒரு பவர் சிம்பிள்னாலே, ஒரு பேலஸ் சிம்பிள்னாலே ஒரு பவர் அதை காட்டுது. அதோட மாக்கரி தான் அந்த படமே. ஒரு ஆண்மைங்கிறது நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம், ஒரு இன்னும் ஆண்குறிங்கிறது பெருசாக இருந்தால் ஒரு ஆண்மை பவர் அப்படின்னு நினச்சிருக்கோம். அது இல்லை அப்படிங்கிறது தான் டென்டிகோட ஃபிலோசஃபி. இல்லாட்டி நீங்கள் தீசிஸ் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ தமிழில் அதை பண்ணையில் அது அங்கே டென்டிகோவில் இன்னும் நிறைய பொலிட்டிக்கலாகவும் அது வந்து செலிப்ரேட்டிங். ஏன்னா முன்னாள் ராஜபக்ஷ கவர்மெண்ட்டை வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி அதோட பொலிட்டிக்கல் அவங்கள வந்து. ஏன்னா அந்த பவரை வந்து, ஏன்னா அதோட ஒரிஜினல் பேர் வந்து நெலுங்குலுன்னா அந்த லோட்டஸ் டவர்னு அந்த கவர்மெண்ட் சைனீஸ் கவர்மெண்ட்டோட சேர்ந்து அந்த பண்ண டவர். அந்த ஏன்னா ஒவ்வொரு நாடுகளையும் அந்த டவர் பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு பவர் சிம்பிள் தான். அந்த நாட்டோட பவர் சிம்பிளை குறிக்கிறது, நாங்கள் யாருன்னு காட்டுறது தான். ஸோ அதுவே தேவையில்லாதுங்கிறது தான் இந்த இது. ஸோ அந்த சிங்கள மக்கள் அதனாலே அதை கொண்டாடுறாங்க, படத்தை பொலிட்டிக்கலாகவும் கொண்டாடுறாங்க. எப்பயுமே அதான் ஒரு படம் ஒரு பொலிட்டிக்கலோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு நம்ம டீப்பாக இருந்தாலும் அவுட்டர் லேயர் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தால் ரீச் ஆயிருங்கிறது என்னோட ஒரு இது வரும். ஏன்னா ரொம்ப டீப்பாக நாங்கள் பொலிட்டிக்கல் பேசுகிறதோட சில படங்கள் சிம்பிளாக யதார்த்தமாக பேசுகிற படங்களில் பாலிட்டிக்ஸ் நிறையா இருக்குங்கிறது என்னோட தாட். ஃபார் எக்ஸாம்பிள் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்லாம் ரொம்ப அது பேசாத பாலிட்டிக்ஸ் இல்லை. அதே மாதிரி நிறைய படங்கள் நான் எக்ஸாம்பிள் பண்ணலாம். ஸோ அப்படித்தான் அந்த படம் நிறையா ஃபெஸ்டிவல்ஸும் போய் ஒரு ஏலிஸ் ஃபெஸ்டிவலில் பிளாக் நைட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எஸ்டோனியாவில் வந்து ஸ்பெஷல் ஜூரி அவார்டு வாங்கிச்சு. அது முடிஞ்சிட்டு நிறைய இன்னும் சவ் பாலோ கிளாஸ்கோ ஃபெஸ்டிவல்ஸ்லேயும் போயிட்டு இருக்கையில் தான் டிரெக்டர் ராம் என்னோட ஒன் ஆஃப் மை மென்டர்ஸ் மாதிரி அவர்கிட்ட காட்டில் அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்து. த்ரூ ஹிம் கார்த்திக் சுப்ராஜ் அந்த படத்தை பார்த்துட்டு அவர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார், இப்போ இந்த படத்தை பாருங்கன்னு. ஸோ தென் தே வாண்டட் டு ரீமேக் இன் தமிழ். அப்படித்தான் தமிழோட ரீமேக் நடந்தது. இது மட்டும் இல்லாமல் நிறைய நாடுகளில் அருண் சொன்ன மாதிரி இந்தியில் இப்போ ரீமேக் ஆகுது. இந்தியில் மட்டும் இல்லாமல் ஸ்பெயின், இட்டாலி, யூஎஸ்ஏலையும் ரீமேக் ஆகுது. அந்தந்த ஒரு எப்படின்னா ஒரு ஒரு சின்ன படத்துக்கு இவ்வளவு சப்போர்ட்டும் இவ்வளவு ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நாங்கள்லாம் இவர் அருண் சொன்னார், எப்பயுமே ஒருத்தர் ஹர்ட் பண்ணாமல் ஒரு படத்தை பண்ணோம்னா அது நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. ஏன்னா ஒரு டீமாக ரொம்ப அழகாக அந்த படம் பண்ணோம் டென்டிகோவை, ஒரு சின்னதாக ஒரு குடும்பமாக. ஏன்னா அந்த படம் நாங்கள் பண்ண டைமும் அங்கே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய எக்கனாமிக் கிரைசிஸ் வந்தது. டீசல் இல்லை, பெட்ரோல் இல்லை, கேஸ் இல்லை, பவர் இல்லை. ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ் பவர் கட் இருக்கும். டீசலோ வாங்குறது கியூவில் நிற்கணும் 3 நாள். அதாவது வெள்ளிக்கிழமை நீங்கள் கியூவில் நின்றீங்கன்னா திங்கக்கிழமை வந்து உங்களுக்கு 20 லிட்டர் கொடுப்பாங்க. அந்த ஒரு ஸ்டேஜில் இருந்தோம். நம்ம குக்கிங் கேஸ் இருக்காது, விறகடுப்பில் தான். ஸோ அந்த டைமில் தான் அந்த படமே ஷூட் பண்ணோம். அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த காஸ்ட் அண்ட் க்ரூக்கெலாம் அது ஒரு பெரிய ஒரு, ஏன்னா ஒரு 1.5 வருஷம் எல்லாருமே ஒர்க் பண்ணாமல் இருந்தோம். ஸோ அதெல்லாம் ஒரு அவங்களுக்குலாம் ஒரு இது மாதிரி ரொம்ப சந்தோஷமாக ஒர்க் பண்ணாங்க எல்லோரும். ஸோ ஒரு 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 எப்பயுமே ஒரு படம் எப்பயுமே நான் சொல்கிறதுன்னா ஒரு டீம் ஒர்க், ஒரு நல்ல ஏடி, ஒரு நல்ல காஸ்ட் அண்ட் க்ரூ, நல்ல ப்ரொடியூசர், ப்ரொடக்ஷன் மேனேஜர் எல்லாம் ஒரு டீமாக ஒர்க் பண்ணோம் அந்த படத்தில் டென்டிகோவில். ஸோ இப்போ வந்து அதோட சக்ஸஸ் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து எதிர்பார்த்தோம் மக்கள் விரும்புவாங்கன்னு, இப்படி கொண்டாடுவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஸோ எப்பயுமே அதான் ஒரு பாசிட்டிவாக நல்ல முயற்சியாக ஒரு சின்ன கதையை எல்லாம் டீமாக எடுத்துகிட்டு போகையில் அது வந்து கரெக்டாக சக்ஸஸ் ஆகிருங்கிறது அது ஒரு எக்ஸாம்பிள். பெருசும் அதே மாதிரி தான், ஒரு நல்ல ஒரு சின்ன பட்ஜெட்டில் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு 25 நாளில் நாங்கள் படத்தை முடித்தோம். 25 நாள். அதுக்கும் ஒரு நல்ல ஒரு
ஒரு சப்போர்ட். என்னோட எக்ஸ்டெண்ட் டேரக்டர்ஸ்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, இருக்காங்க, இங்கே வந்திருக்காங்க. வெங்கட், கார்த்திக், விஜய், கார்த்திக், அருண், அப்புறம் அபிஷேக், அப்புறம் வேற யாரு, யுவன், விஜய், அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ ஒரு நல்ல எடிட்டிங் என்னோட ரொம்ப சப்போர்ட். எப்பயுமே அதான், ஒரு நல்ல எடிட்டிங் வந்து அது ஒரு பெரிய சக்ஸஸ். தென் என்னுடைய எடிட்டரும் இங்கே தான் இருக்காரு, சூர்யா. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் டீம் சேர்ந்து தான் பெருசும் வந்திருக்கு. அருண் சொன்ன மாதிரி அந்த பெருசோட எங்களுக்கு பயந்தது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்க அப்படின்ட்டு. ஸோ ஆனால் லக்கீலி வந்து அருண் என்று சொன்னது அதுதான், பெண்கள் ரசித்து பார்த்தாங்க அப்படின்னா. நானும் அது தேட்டரில் போய் நாங்கள் பார்க்கல, பெண்கள் ரசித்து கொண்டாடினாங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா ஒரு கதை கொஞ்சம் தடுமாறினாலும், அடல்ட் காமெடி கொஞ்சம் தடுமாறினாலும் அது வந்து ரொம்ப விரசமாகவும் ஒரு அருவறுப்பாகவும் போயிருக்கும். ஸோ அந்த ஒரு தின் லைனில் வந்து நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்கோம் நம்புகிறோம் எங்கள் டீம். ஸோ அப்படி தான் பெருசு வந்துச்சு. இப்போ நல்லா ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அதான் ஒரு ஒரிஜினல், அதோட ரீமேக் அந்தந்த நாட்டிலையும் 2 பேருமே ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அதோட கதை களம் தான், ஏன்னா கொஞ்சம் புதுசாக இருக்குது பார்க்கையில் கொஞ்சம். அதான் அந்த இங்கே நான் பொலிட்டிக்கலாக எதுவும் பண்ணல அந்த படத்தில், ஸ்ரீலங்காவில் அது வெரி பொலிட்டிக்கலாக இருக்கும். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஆக்சுவலாக தஞ்சாவூரில் தான் படம் பார்த்தேன். நான் வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார் ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷனால சரி சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பாக ஏதாவது சப்ஜெக்ட் வெயிட்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு தான் போனேன். அப்படி தான் போனேன். பட்டு அதான் படம் ஸ்டார்ட் பண்ண 5 நிமிஷத்துலேயே அப்படி மிரண்டுட்டேன். ஆனால் முக்கியமாக அதில் மிரண்டது என்ன அப்படின்னா, லேடிஸ்லாம் கை தட்டி சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதுதான் மிரண்டேன் நான். அதுதானே அதுதான் எக்ஸாக்ட்லி ஒரு 35 இயர்ஸ் லேடிஸ்லாம் எக்ஸலண்ட்டாக நல்லாவே ரெஸ்ட் இது பண்ணாங்க அப்படிங்கிறது ஒன்று நல்லா இருந்தது. படம் ஃபுல்லாகவே எக்ஸலண்ட்டாக இருந்ததுங்க சார். நான் பார்த்து மிரண்ட ஒரே ஒரு விஷயம், அந்த லொக்கேஷன் எங்கே பிடிச்சிங்க அப்படிங்கிறது தான். உண்மையிலே அதான் இப்போ அருண்ட சொல்லிட்டு இருந்தேன். நான் வந்து கும்பகோணத்தில் போய் எடுக்கணும், கும்பகோணத்தில் நாங்களாம் லொக்கேஷனை பார்த்தோம். சரி பட்ஜெட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது, அதனால சென்னையில தென்னகரம்ல அங்கே போய் ஷூட் பண்ணோம். அகரம் தென் அங்கே போய் ஷூட் பண்ணோம். முடிஞ்ச அளவு அதான் ஒரு அந்த சென்னை ஃபீல் இல்லாம. எனக்கு இன்னொன்று ரொம்ப இந்த படத்துல பிடிச்சதுன்னா, இப்போ நீங்க அந்த லொக்கேஷனுக்காக சொல்றோம், நாங்கள் எப்பயுமே தமிழ் சினிமாவில் பார்க்குற ஒரு இதுனா ஒன்று நீங்கள் பார்ப்பீங்க, ரொம்ப சிட்டி பேஸ்டாக இருக்கும். ஒரு சென்னை இல்லாட்டி கோயம்புத்தூர், ஒரு இல்லாட்டி எக்ஸ்ட்ரீம் ஒரு ரூரலாக போயிருக்கோம், பருத்தி வீரன் மாதிரியோ, இல்லாட்டி அந்த மிடில் டவுன் இந்த மாதிரி ஏன்னா நம்ம தமிழ்நாடு நிறைய அப்படி தான் இருக்கும், நிறைய ஊர்கள் மிடில் டவுன்னா இருக்கும். ஒரு முசிறி, குடித்தலை, இல்லாட்டி இந்த பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி கோடை, தஞ்சாவூர் பக்கத்தில் நிறைய சின்ன சின்ன ஊர்கள் இருக்கும். அது வந்து ஸோ எனக்கு அதான் என்னோட ஏடிஸ்லாம் பார்த்துட்டு, சார் எங்கள் ஊர் இப்படி தான் இருக்கும் நாங்கள், எனக்கு அதுதான் எனக்கு, ஏன்னா அந்த ஜோனை யாரும் டச் பண்ணலையோன்னு எனக்கு தோணிட்டே இருக்கும். அந்த மாதிரி அது. அப்புறம் எனக்கு நிறைய அந்த பழைய படங்கள்லாம் பிடிக்கும், ஆண் பாவம், இன்று போய் நாளை வா, அந்த மாதிரி. அதோட ஒரு அந்த படம் பார்க்கல ரொம்ப ஒரு ஃபீல் குட்டா இருக்கும். அந்த ஒரு அதுதான் சார். ஏன்னா நான் 10 days ஒன்ஸ் வந்து ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, எங்கள் மதுக்குறையெல்லாம் ரவுண்ட்ஸ் அடிப்பேன். அடிச்சுட்டு நான் பார்த்தேன், இதுக்கு ஒரத்தநாடே இல்லையே. ரொம்ப தப்பா தெரிஞ்சிச்சா இல்லாட்டி கரெக்டாக இருந்ததுங்க, கரெக்டாக இருந்தது. ஆனால் அப்படி இருந்தது. TN49 வெஹிக்கிள் எல்லாம் அதெல்லாம் எல்லாமே கரெக்டாக இருந்தது. எல்லாமே அந்த இதெல்லாமே எல்லாமே கரெக்டாக. ஏன்னா ஒரத்தநாடுல தான் அங்கே போய் எனக்கு தஞ்சாவூர்லாம் பார்த்துட்டு அவ்வளோ ரொம்ப அடுத்த படம் அங்கே தான் பண்ண போறேன், தஞ்சாவூருக்கு. கண்டிப்பாக சார். இல்லை அதனால தானே, அதுக்காக தான் அது கேட்கணும். உங்க ஊருக்காரனே நம்ப வச்சுட்டேன்னா நான் ஏன்னா எப்பயுமே ஒரு படத்தோட உண்மைத்தன்மை இல்லாட்டி அதோட அழகியல் இல்லாட்டி அந்த படத்தோட ஆத்தென்டிசிட்டி எப்படி வரும்னா, அந்த மக்கள், அந்த நிலப்பரப்பு. என்னைக்கு அந்த படத்துல கொஞ்சம் சீரியஸ் தானே இல்ல, ஒரு படத்துல அந்த மக்களோ அந்த வாழ்வியலோ இல்லாட்டி அதோட தளம், அந்த இடம் பொய்யாயிருச்சுன்னா அந்த படம் உண்மை இல்லை. இப்ப என்ன பொறுத்தவரை பெருசும் அப்படிதான், உண்மை இல்லை தான். அதே ஸ்ரீலங்கன் படத்துல உண்மை. ஏன்னா நான் அந்த மக்கள் கரெக்டா அந்த ஒரு மக்கள் வாழ்வியல், அவங்க என்ன வார்த்தை வழக்கு பேசுவாங்க, எந்த பேச்சு வழக்கு, அந்த கம்யூனிட்டி எப்படி இருப்பாங்க, அந்த அவங்க எந்த இனத்தை சார்ந்தவர்கள், எந்த மதத்தை சார்ந்தவர்கள், அவங்க என்ன கோட்பாடு, அவங்களுடைய வாழ்வியல் முறை எவ்வளவுக்கு எவ்வளவு, அதுதான் உலக திரைப்பட விழாக்கள்ல எதிர்பார்க்கறது. வேர்ல்ட் சினிமானா ஒண்ணுமே இல்லை.
ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம வாழ்க்கையை பிரதிபலிக்கிறோமோ அப்படித்தான். ஸோ நான் இப்போ பெருசு பண்ணல, அந்த அளவுக்கு நான் டீப்பாக உள்ளுக்கு போக முடியாது. என்னோட முதல் படம் இங்கே. அதே மாதிரி இது ஒரு கமர்ஷியலாக நான் யோசிக்க வேண்டியிருக்கும், எந்த அளவுக்கு பண்ண முடியும். ஏன்னா எனக்கு உண்மையில எனக்கு என்ன வேணும்னா, வைபோர் தஞ்சாவூர்ல மாதிரி வேட்டி கட்டிட்டு போகணும். அந்த அளவுக்கு நான் டீப்பாக போக முடியாது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால. ஸோ அதான் அதனால தான் எப்பயுமே அந்த அளவுக்கு போனால் தான் அந்த உண்மை வந்தால் தான் அந்த படத்தோட தன்மையும் அந்த படத்தோட வீரியமும் கூடும். நான் டென்டிகோவும் இங்கே நேற்று ஸ்க்ரீன் பண்ணது நான் பார்த்துருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ரைட்டர், டைரக்டர் அண்டு சினிமாட்டோகிராஃபர். இங்கே வந்து ரைட்டருக்கு ஒருத்தர் ஆட் பண்ணியிருக்கீங்க அண்டு சினிமாட்டோகிராஃபர் வேற ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் அங்கே எல்லாமே தனியாக பண்ணதுக்கும் இங்கே தமிழில் இதை அடாப்ட் பண்ணி பண்ணும்போது ரைட்டிங்லேயும் சினிமாட்டோகிராஃபிலையும் நீங்கள் இதில் எக்ஸலன்ஸ் பண்ண இல்லை இதில் சேஞ்சஸ் இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணன்றதுல உங்களுக்கு இருந்த சேலஞ்சஸ்? அடாப்டேஷன் இட்ஸ் செல்ஃப் சேலஞ்ச் தான். ஏன்னா அதே பண்ணியிருந்தா அதான் அருண் பையன் சொன்னதான், நீங்கள் அதை இங்கே பண்ணியிருந்தா இங்கே ஓடி இருக்காது, இதை அங்கே பண்ணியிருந்தா அது ஓடி இருக்காது. அதுதான் படமே. ஏன்னா எப்பயுமே நாங்கள் அடாப்டேஷனும் சரி ஒரு ரீமேக்கும் சரி அதான் எகெயின் வாழ்வியல் சம்மந்தமாக இருக்கணும். அவங்களோட பேச்சு வழக்குலேருந்து அவங்க எப்படி என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒன்று இருக்கும். அங்கே ஏன்னா எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்துச்சு. நான் ஒரு ஃபர்ஸ்ட் படங்கிறது நான் ஒரு 15 வருஷம் அட்வர்டைஸிங்கில் இருந்தேன். எல்லாம் பிக் பிராண்ட்ஸ் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். கோக், இப்போ நீங்கள் கோக், ஃபேண்டா எல்லாம் லக்ஸ் அதெல்லாம் எல்லாம் பிராண்டும். இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பிளாஸ்டிக்காக இருக்கும். அதுவே எனக்கு ஒரு சேஞ்ச் மாதிரி தான். நீங்கள் பார்த்துங்க, இவன் தான் இது பண்ணானான்னு இருக்கும். அதே மாதிரி தான் டென்டிகோ தான் பெருசு பண்ணானு இருக்கும். பெருசில் ஏன்னா சினிமாட்டோகிராஃபி உடனே இல்லை. ஏன்னா இங்கே ஒரு இந்த ஸ்பீட், இந்த ரிதம் எனக்கு தெரியணும், இங்கே உள்ள ஸ்டைல் எப்படின்னு தெரியணும். எல்லாத்தையும் நான் வாங்கினா பேர்டன் கூட இருக்கும். அப்போ எழுத்து வடிவில் இப்போ என்னோட அந்த உரநாடு சேர்ந்த ஒரு ரைட்டர் பாலாஜி, அவரோட அப்போ அந்த ஊரில் என்ன பேசுவாங்க, அந்த பேச்சு வழக்குகள், ஏன்னா கொஞ்சம் முடிஞ்சளவு ரொம்ப அத்தென்டிசிட்டியாக நாங்கள் போக முடியல. ஏன்னா தனமம்மா கோயம்புத்தூர் ஸ்லாங், யார் நம்ம பாலா மதுரை ஸ்லாங்கில் இருப்பார், அந்த மாதிரி ஒரு. ஏன்னா எனக்கு உண்மையிலே படம் எடுக்கலாம் அதெல்லாம் ரொம்ப எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைப்பேன். பர்ஃபெக்டாக இல்லாட்டி அப்படி விட்டுருவேன். அது திருத்த போய் நம்ம படங்களெல்லாம் இந்த தூத்துக்குடி தமிழ் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப தப்பாக இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி ஸ்லாங்குமே இது வரைக்கும் தமிழ் படத்தில் ரொம்ப ரேராக தான் வந்திருக்கு. இதை ரொம்ப கரெக்டாக பண்ணணும், இல்லாட்டி அப்படி விட்டுருணும். அந்த மாதிரி தான் என்னோட இது. அந்த என்ன சேஞ்சஸ் அப்படின்னா எப்படி என்கேஜிங்காக இருக்கணுங்கிற மாதிரி நிறைய ஒர்க் பண்ணும் பெருசில். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலசரவணன் முதலே கொண்டு வந்திருப்போம். அங்கே வந்து ஒரு ஃப்ரெண்டு சும்மா ஒரு செகண்ட் ஹாஃப்ல தான் வருவார், ஒரு சின்ன ஒரு போர்ஷனில். இங்கே வந்து முதலே அவர் கொண்டு வந்துடுவோம். ஊருக்காரன் முனிஷ்காந்த் சித்தப்பா வந்துடுவார். ஏன்னா எனக்கு அந்த நாங்கள் பார்த்துருவோம்ல, எங்கள் ஊர்லலாம் கல்யாணத்தில் சாவுலலாம் ஒருத்தர் இருப்பார், எல்லாமே நான் தான் பண்ணுற மாதிரி அவர் மெதப்பில் இருப்பார், ஆனால் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ அப்படி ஒருத்தர் வந்தாருன்னா எப்படி இருக்கும்னு நான் யோசித்தேன். கரெக்டாக முனிஷ்காந்த் அதில் ஃபிட் ஆனான். அது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் மாற்றி பண்ணோம். கேள்வி எத்தனை இல்லாட்டி அதான் ஏன் பண்ணலைன்னா, எனக்கு இந்த ஸ்டைல் இப்போ ஒரு நிறைய ஆர்டிஸ்ட் வேறு இருக்காங்க. ஒரு இடத்துல நான் கொஞ்சம் டிலே பண்ணிட்டானோ, சரி ஏன் கன்சன்ட்ரேஷன் போயிடக்கூடாதோ, போனால் தப்பாக இருக்கும்ல. அதனால தான் சினிமாட்டோகிராஃபி பண்ணலை. மற்றபடி இப்போ அடுத்து பண்ண போகல தெரியல. ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்தால் பண்ணிடலாம். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் கம்ஃபர்டபுள் யூங்கிறது தான். இதுலேயுமே நான் செகண்ட் கேமரா நான் தான் ஷூட் பண்ணேன். 2 கேமரா இருந்தது, 5 சீக்வன்ஸ் 4-5 நாளில். அதெல்லாம் நான் தான் ஹேண்டில் பண்ணேன். சார், டென்டிகோவில் அந்த ரூம் ஆகட்டும், இல்லை வர அந்த ஃபியூனரலுக்கு வர ஆர்டிஸ்ட் ஆகட்டும், எல்லாருமே ஒயிட் கலர் காஸ்டியூம் தான் போட்டிருக்காங்க. இது வாண்டடா வேணும்னு வச்சுதா இல்லை அங்கே இறந்து வீட்டுக்கு அங்கே பண்ணுறது? அங்கே ஸ்ரீலங்கா சிங்களீஸ் புத்திஸ்ட் கல்ச்சரில் 2வது நாள், அதாவது அன்னைக்கு தான் சாவு எடுக்கிறாங்கன்னா அன்னைக்கு எல்லாமே ஒயிட்டில் தான் இருப்பாங்க. எனக்கு ரொம்ப, ஏன்னா ஒயிட் எனக்கு பிடிக்காது. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப கஷ்டம், ஒயிட்டில் லைட் பண்ணுறது கஷ்டம், ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும், எங்கே லைட் போட்டாலும் பவுன்ஸ் ஆகும். இது முன்னாடி என்னோட ஒர்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே ஒயிட் ஷர்ட் போட்டிருக்க மாட்டாங்க, ஆட்ஸ்லாம் பண்ணல. எவனாச்சும் ஒயிட் ஷர்ட் போட்டால் உடனே மாற்றிருக்கு வந்துருன்றேன். எனக்கு அதுக்கு பனிஷ்மெண்ட் மாதிரி ஃபுல் சீக்வன்ஸுமே ஒயிட், எல்லாரும் ஒயிட்டில் இருப்பாங்க, ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த செத்து வீட்டுக்கு அங்கே இஸ் மஸ்ட் அந்த கலரில் தான் வருவாங்க ஒரு செத்து வீட்டுக்கு. அங்கே அதான் வேறு கண்ட்ரிலாம் கருப்பாலாம் வருவாங்கள்ல, அந்த மாதிரி. இதில் வந்து வெள்ளைங்கிறது அதுதான். அதான் திருப்பி எவ்வளோ ஆத்தென்டிக், எவ்வளோ ஒரிஜினலாக அந்த மக்களோட வாழ்வியலை பதிவு பண்ணுறது தான் படம். சார், குட் ஈவினிங் சார். ஆக்சுவலாக எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இப்போ ஒரு சினிமாவில் நம்ம ஜாகிரஃபி எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் நம்ம பேசுகிறோம், அதே மாதிரி இப்போ இந்த ஜாகிரஃபியில் இருக்கவங்களுக்கு வேற ஜாகிரஃபி பற்றி ஒன்றுமே தெரியாது. ஸோ அதை பார்க்குறாங்க போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்களுக்கு நம்ம எந்த அளவு யதார்த்தத்தை கொடுக்குறோம், நம்மளோட வாழ்வியலை பற்றி நம்ம பேசுகிறோமோ அதை பார்த்து தான் அவங்க அந்த படத்தில் உள்ள
அட்டாச் பண்ணிப்பாங்க அப்படின்னு தோணுச்சு. அது எந்த அளவு முக்கியன்றத பத்தி. அதான் அதான் இப்போ நான் சொன்னது தான். வாழ்வியல், அந்த மக்களோட ஜியாகிரபி எப்படி, அந்த ஊர் எப்படி இருக்கு, அந்த மக்கள் எப்படி இருக்காங்க ரொம்ப முக்கியம். அ- அ- அதெல்லாம் தான் ஒரு படத்தோட தன்மையை ஒரு ஒரு நீங்க ஒரு ஃபெஸ்டிவலுக்கு படம் பண்றீங்கன்னா அவங்க பாக்குறது அதுதான். அந்த எவ்வளவு அத்தன்டிசிட்டியா நீங்க இருக்கீங்க அப்படின்ட்டு. இதுல ஏன்னா ஒரு எனக்கு அப்படிதான் பிடிக்கும். ஏன்னா படம் பார்க்கல இந்த மக்கள் இப்படிதான் வாழ்ந்துருப்பாங்க அப்படின்னு. அவங்களோட கேரக்டரைசேஷன் என்ன, அவங்க என்ன தொழில் பண்றாங்க. இப்போ இதுல பெருசுல எதுவுமே இல்லை. டென்டிகோல வந்து நாங்க வந்து இன்னும் டீட்டெயிலாக நீங்களாம் ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ்னால நான் சொல்லலாம். ஒவ்வொரு கேரக்டருக்குமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுப்போம். ஒரு 2.5 பக்கத்துக்கு இவங்க யாரு, இவங்க என்ன தொழில் பண்றாங்க. படத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. இந்த கதைக்கும் நாங்கள் சொன்ன ஸ்கிரிப்டுக்கும் இல்லை. அண்ணன் என்ன பண்றான், தம்பி என்ன பண்றான், தம்பி அண்ணனுக்கு என்னென்ன இருக்கு, அவன் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரு, எந்த கம்யூனிட்டியோட அதிகம், எல்லாம் இன் டீட்டெயில். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சின்ன சிட்டி கேரக்டர்ல தீபா வருவாங்கல்ல, அங்கே டென்டிகோல பார்த்தவங்க தான் தெரியும் ஒரு சிட்டி கேரக்டர் வருவாங்க. அவங்க யாரு, அவங்க கல்யாணமானவங்களா, அவங்க என்ன தொழில் பண்றாங்க. அவங்க ஆக்சுவலா நாங்க கொடுத்த டிஸ்கிரிப்ஷனே அவங்க அம்மா வீட்டோட இருக்கவங்க, ஒரு டெய்லரிங் தச்சு பக்கத்துல கிராமங்கள்ல எல்லாம் அந்த மாதிரி அவ்வளவு டீட்டெயிலிங். அவங்க கல்யாணம் ஆனவங்களா, செக்ஸ் வச்சிருக்காங்க, இது முன்னாடி உடலுறவு கொண்டவங்களா, ஒரு ஆண் குறிய பார்த்துருக்காங்களா. ஏன்னா அதெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படும். இவங்க முத இவரோட பார்க்கல, இவரோட அவங்க பார்த்துருக்காங்களா. ஸோ இன் டீட்டெயில் நாங்கள் வந்து ஒரு கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் அவங்க கொடுப்போம். அதான் ஒரு சின்ன கேரக்டர் நான் சொல்கிறேன். அந்த கேரக்டருக்கே நான் இவ்வளவு அதில் ஒரு காஃபின் அந்த நீ பார்த்தீங்கன்னா அந்த க்ளீன் பண்ண பாடி க்ளீன் பண்ணுவான், அவனுக்கு கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் கொடுப்போம். அவன் ஒரு சீன் தான் வருவான். அவன் யாரு, அவன் என்ன படிச்சிருக்கான், அவன் படிச்சிருக்கானா, அவன் அந்த காஃபின் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறது வந்து அவங்க வீட்டுக்கு தெரியுமா, சரியா. அந்த அவனுக்கு அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அவங்க வீட்டுக்கு தெரியாம தான் அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு இந்த படத்துக்கும் அதெல்லாம் சம்பந்தம். வருவான், வெட்டி குளிப்பாடி போயிடுவான். அவனுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன், அவன் யாரு, அவன் எவ்வளவு நாளா அந்த சவப்பெட்டி கடையில ஒர்க் பண்றான், அவனுக்கு அதுல பெருமையா, அசிங்கமா, அருவருப்பா, ஃப்ரெண்ட்ஸ் அவனை என்ன பண்றாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களோட திணிச்சா ஆக்டிங் இவால்வ் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ ஐ டோன்ட் பிலீவ் இன் டேக்கிங் 50 takes 25. நாங்கள் சொல்லுவோம்ல, நான் 50 takes எடுப்பேன், 2 டேக்ல வராட்டி வராது என்னை பொறுத்த வரைக்கும். இது ஏன் ஸ்டைல். நத்திங் இஸ் ராங். 50 டேக்ல எடுக்க முடிஞ்சா எடுங்க. ஸோ இட்ஸ் பர்சனல், வெரி சப்ஜெக்டிவ். ஸோ எனக்கு ஒரு 3 டேக் 4 டேக்ல வராட்டி அவனுக்கு கதை புரியல, இல்லாட்டி அவர் கேரக்டருக்குள்ளால போகல, அவ்வளோதான். ஸோ தட்ஸ் த ஒர்க்கிங் ஸ்டைல். இப்போ நான் சொல்றது எல்லாமே வெரி வெரி சப்ஜெக்டிவ். எல்லாரும் கற்றுக்கணும். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டைலில் இல்லை, நான் 100 டேக் எடுப்பேன்னா தப்பே இல்லை. அது அந்த டிரெக்டரோட ஸ்டைல். ஸோ இதுதான். அப்போ இந்த கேரக்டர் இப்போ நான் இங்கே கேள்வியை தாண்டி போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஓகே, இல்லாட்டி சொல்லிடுங்க, நிப்பாட்டிடலாம். ஸோ ஒவ்வொரு அந்த மாதிரி ஒரு டீட்டெயிலிங் வேணும். கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா அப்போ நிலம், அந்த சார்ந்த மாந்தர்கள், அந்த கதை. ஏன்னா ஒரு படத்தை பார்க்கல பார்த்தா நம்ம தெண்டிகோ பார்த்தா இந்த ஊர்ல இந்த மக்கள் இப்படிதான் இருப்பாங்க, அதுல எந்த தப்புமே எந்த இடத்துலயுமே நான் ரொம்ப கான்சியஸா இருப்பேன். அந்த சாவு இறுதி சடங்கு பண்றதுல இருந்து அவங்க சொல்ற அந்த புத்திஸ்ட் மாங்க் வந்து சொல்றதுல இருந்து அந்த அவங்க எல்லா இதுலயுமே எங்கேயுமே ஒரு பொய் வந்துடக்கூடாது. ஏன்னா என்னை பொறுத்தவரை ஒரு படங்கிறது மெசேஜ் சொல்றது இல்லை. அதுவுமே நான் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, ஒரு படம்னா நல்ல மெசேஜ் சொல்லணும், படம்னா ஒரு கருத்து சொல்லணும். ஒரு என்னை பொறுத்தவரையும் படங்கிறது ஒரு வாழ்வியலோட ஒரு அங்கம். அது நாங்கள் பார்த்தா இந்த மக்கள் இந்த காலத்துல இப்படி இருப்பாங்க, அந்த வாழ்வியல ஒரு 100 வருஷத்துக்கு மேல பார்த்தாலும் இந்த, ஏன்னா ஒரு இப்போ நாங்கள் சிலப்பதிகாரத்தை படிச்சு நம்ம மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி என் படத்தை பார்த்தாங்கன்னா இந்த காலத்துல இந்த மக்கள் இப்படி இருந்தாங்க, அதுதான் எனக்கு வேணும். அதுல இருந்து ஏன்னா கருத்து, ஏன்னா உலக சினிமால கருத்து சொல்ற சினிமா நல்ல படமா எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு சினிமாங்கிறது அந்த மக்களுடைய வாழ்வியல்ல பிரதிபலிக்கும். அதுதான். அதான் நீங்க சொன்ன மாதிரி தான் எனக்கு சேம் எக்ஸாக்ட் சேம் பெர்ஸ்பெக்டிவ் தான் எனக்குமே. ஒரு புக்கு எப்படி நம்மள ஒரு ஜென்ரேஷன் நம்மளுக்கு சொல்லுதோ அதுதான் சினிமாவும் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். என்னோட இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, லைக் இப்போ வாழை மாதிரி படமோ இல்லை கூழாங்கல் மாதிரி படமோ வந்துட்டு ஏன் நம்ம எல்லா கிரிக்கெட்டோட ஆடியன்ஸும் ரீச் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன்னா, இப்போ அது வேற ஒரு ஜியாகிரபில இருக்கு, வேற ஒரு மனுஷன் வேற ஒரு வாழ்க்கையை பத்தி காட்டுது. ஆனா அதுல ஒரு அம்மாக்கும் ஒரு பையனுக்கும் இருக்கிற ஒரு கொஞ்சம் நான் உடன்படாம, வேற இல்ல, அது நம்ம கதை. அதான் 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 வேற ஒரு வாழ்க்கை, வேறொரு அது எங்க நம்ம கதை, நம்ம மக்களோட கதை. அதெல்லாம் அதாவது எங்க நம்ம கதை ஆகுதுன்னா நம்மளோட எமோஷன்ஸ், நம்ம ஹியூமன் எமோஷன்ஸ்ல தான் ஆகுதா அப்படின்றதுதான் அந்த கொஸ்டின் கேட்க வந்து நீங்க சொல்லிட்டீங்க. ஏன்னா நம்ம கதை தானே அது. ஆமா,
அதாவது எந்த மாலையும் இடத்துல சரி, நம்ம கூட கூழாங்கல்லும் சரி எல்லாம் நாங்க பார்த்து பழகின மக்கள் தான். ம், யாரும் ம். ஏலியன்லாம் இல்ல. அப்படின்னா நாங்க அவ்வளவு ஒரு ரீச்சே ஆகாம இருக்கோம். நம்ம தப்பு அது. ம், அந்த படங்கள்லாம் எங்களுக்கு ரீச் ஆகலைன்னா அந்த படத்தோட தப்பு இல்ல. ம். நாங்க வந்து அதை அந்த மக்களை போய் சேராம இருக்கோங்கிற மாதிரி ம். தான் என்னோட பார்வை. ஓகே. அதான் சார் எனக்கு அது ஒரு சந்தேகமா இருந்துச்சு. எந்த இடத்துல நம்ம அவங்க கூட நம்ம வந்து ஒற்று போறோம்னா எமோஷன்ஸ்ல தான். So அதுதான் Emotion. காட்டுறது முக்கியம். ஸோ அதுதான் சார் கேட்குறது. சார் இது எதுலேருந்து இன்ஸ்பயர் ஆனீங்க நீங்க ஃபர்ஸ்ட்? இல்ல honestly அதான் சும்மா நான் முன்ன ஒரு சீரியஸான சப்ஜெக்ட் எழுதிட்டு இருந்தேன். சரி. ஒரு அம்மா வந்து யுத்த காலத்துல வந்து ஸ்ரீலங்கால 2000